نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இரு தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு விலக்கி தடை செய்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் இன்றைய உபதேசத்தின் ஆரம்பத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மீது கொண்ட அன்பு, இரக்கம், பாசத்தின் கருணையின் காரணமாக இந்த வருட ரமலான் மாதத்தை அடைவதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களிலே அந்த ரமலான் எங்களை வந்து சேரப்போகிறது. ரமலான் மாதத்தை அடைகின்ற பொழுது ரமலான் மாதத்திலே செய்கின்ற வணக்க வழிபாடுகள், அதிலே நாம் எந்தளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், எந்தளவுக்கு நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு தரப்பிலே பல்வேறு உரைகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் செவிமடுத்திருப்போம். ஆனாலும் கூட எமது துரவிஷ்ட நிலைமை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும் பொழுது ஒரு சில நாட்கள் அந்த ரமலானிலே நன்மைகளின் பக்கம் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அந்த நன்மையான விடயங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை, அந்த எதிர்பார்ப்போடு பள்ளிவாசலுக்கு நெருங்கி வருகிறோம். முதல் சஃப்ல நின்று தொழுகிறோம், அல் குர்ஆனை பல ஜுஸுகள் ஓதுகிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய நாங்கள் ஒரு சில நாட்களிலேயே அவைகளை விட்டுவிடுகின்றோம். அதிகமானவர்கள் ரமலானுடைய 10 வருவதற்கு முன்னாலேயோ அல்லது ரமலானுடைய அரைவாசி எட்டுவதற்கு முன்னாலேயோ பள்ளிவாசலை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள். ஜமாஅத்தோடு தொழுதவர்கள் பல பேர் தனிமையிலே தொழக்கூடிய காட்சியை பார்க்கலாம். குர்ஆனை அதிகமாக ஓதியவர்கள் குறைத்து கொள்கிறார்கள். இப்படி எல்லா வணக்கங்களையும் எடுத்து பார்த்தால் அந்த வணக்கங்களிலே அப்படியே குறைவை ஏற்படுத்தக்கூடிய முறையில் தான் ரமலானுடைய நாட்கள் கழிய ஏற்படக்கூடிய முறையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம், பல்வேறு வியாபாரங்களை மக்கள் செய்கிறார்கள். அந்த வியாபாரங்களை செய்வதற்காக ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொருவர் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு சில வியாபாரங்கள் அப்படியே லொஸ்டாகி அது முடிவடையக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பிரதானமான காரணத்தை நாங்கள் தேடி பார்த்தால் அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும், எந்த நேரத்திலே திறக்க வேண்டும், எந்த நேரத்திலே மூட வேண்டும், எப்படி ஆட்களை அதிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிகள் என்ன என்ற பல்வேறு திட்டங்கள் போடப்பட வேண்டிய ஒரு வியாபார தளத்திலே அவைகள் எதுவுமே செய்யப்படாமல் ஏதோ தனக்கு வியாபாரம் செய்ய தெரியும் என்பதற்காக வேண்டி வியாபாரம் செய்ய ஆரம்பித்ததின் கதிதான்
நாளடைவிலே சில நேரங்களிலே பார்க்கின்றோம், சில இடங்களிலே அப்படியே வியாபாரம் லொஸ்டாய் முடிகிறது. இதே போன்றுதான் நாங்கள் வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பல உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்றால், எங்களிடத்தில் இந்த வணக்க வழிபாடுகள் ஒழுங்காக முழு மாதத்துக்கும் இந்த ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி அதிகமான வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு இந்த ரமலானின் மூலமாக நாங்கள் அதிக பயனடைய வேண்டும் என்றால், எங்களிடத்திலே ரமலானை எப்படி நாங்கள் வணக்க வழிபாடுகளை செய்வது என்ற ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு முறை, அதற்கான ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அது இல்லாமல் ஏதோ தானோடு நாங்கள் செய்கின்ற பொழுது ஆரம்ப நாட்களிலே செய்தாலும் கூட நாளடைவிலே திட்டமிடப்படாத முறையில் எங்களுடைய வணக்கங்கள் சிதறடிக்கப்பட்டு அப்படியே வணக்கங்கள் குறைந்துவிடக்கூடிய காட்சியைத்தான் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, வணக்கங்களை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டுமே என்ற ஆசை எங்களது உள்ளத்தில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையோடு சொல்லுகின்ற பொழுது தம்முடைய வாழ்க்கையை வைத்து ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் துஆ செய்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள், வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள், நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு அதிகமான நன்மைகளை தேடித்தரக்கூடிய, நன்மைகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையை ஆக்கி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள், வஜ்அலில் மௌத ராஹத்தல் லீ மின் குல்லி ஷர். என்னென்ன கெடுதிகள், என்னென்ன தவறுகள், பிழைகள், இவற்றை அனைத்தை விட்டும் எனக்கு ஒரு நிம்மதி பெறக்கூடிய இடமாக, அந்த நிலையாக என்னுடைய மௌத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது துஆ கேட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது அது நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய, அதிகமான நலவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே நாளைய மறுமையில் அதிகமான நன்மையுள்ளவராக எங்களை மாற்றக்கூடிய முறையில் எம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் அந்த நிலைமையில் இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செய்கின்ற வணக்கங்கள் செய்தால் மட்டுமல்ல நன்மையை தருவதில்லை. இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் செய்வதற்காக சில நேரங்களிலே ஒரு ஒழுங்கு, ஒரு திட்டமிடல் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் களமிறங்கிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த எண்ணத்துக்காக வேண்டி கூட அந்த வணக்கத்தின் நன்மையை தந்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அவன் சொல்கிறான் பி அன் யஅமல ஹஸனத்தன், அவன் ஒரு அமலை செய்வதாக சொல்லிவிடுகிறான். அந்த நம்பிக்கையோடு அந்த எண்ணத்தோடு அவன் சொல்லிவிடுகிறான். சொல்லிவிட்டால் ஃபஅன அக்துபுஹா லஹு ஹஸனத்தன், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு வணக்கத்துடைய நன்மை எழுதி விடுகிறான். எப்பொழுது மாலம் யஅமல், அவன் செய்யாமல் இருக்கின்ற காலத்தில் அந்த அமலை செய்ய வேண்டும் அப்படி அவன் பேசி விடுகிறான், நினைத்து விடுகிறான், கருதுகிறான். ஆனாலும் கூட அவனுக்கு செய்ய கிடைக்கவில்லை என்றாலும் கூட அந்த எண்ணத்துக்காக வேண்டி கூட அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். அதை செய்துவிட்டான்னு சொன்னால் அது போன்ற 10 நன்மைகளை அல்லாஹ் வழங்கி விடுவதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதம், அந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை பல் வழிகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே எங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும், இந்த மாதத்தை முழுமையாக ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 10 நாள் அல்ல, முழுமையாக ஒரு திட்டமிட்ட முறையிலே, நெறிப்படுத்திய முறையிலே என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் அமைத்து கொண்டு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே எல்லோரிடத்திலே ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ரமலான் வந்துவிட்டால் நான் நன்மை செய்ய வேண்டும், ரமலான் வந்துவிட்டால் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், சுன்னாக்களில் ஈடுபட வேண்டும், கியாமுல்லை தொழ வேண்டும். இப்படியான எண்ணங்கள் மட்டும் அவனிடத்திலே ஒரு திட்டமிட்ட செயலாக அமையப் போவதில்லை. அவனுடைய எண்ணம் ஒவ்வொரு வருடமும் வந்து போகும். ஆனால் அவன் அந்த எண்ணத்தை எவ்வாறு செயலாற்றுவது என்ற அடிப்படையிலே அவன் ஏதோ ஒரு காகிதத்திலே, ஒரு பேப்பரிலே, ஒரு தாளிலே அவன் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை அவன் எழுத்துருவத்திலே எழுதி கொள்ள வேண்டும். அந்த எழுத்துருவத்திலே எழுதப்படுவது அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு எழுதுகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் நான் இந்த வணக்கத்தை செய்கிறேனா, ஒவ்வொரு நாளும் இரவாகிவிட்டால் அவன் கியாமுல்லைல் முடித்துவிட்டு தூங்கப் போகின்றான். அந்த நேரத்தில் அவன் எழுதி அந்த தாளை விரித்து பார்க்க போகிறான். அவன் பார்த்துவிட்டு அவன் அதிகாலையில் இருந்து இந்த ஒரு நாள் செய்த வணக்கங்கள்
அவன் பார்வையிடும் பொழுது அவனுக்கு எங்கே பிழை விடப்பட்டிருக்கிறது, எங்கே தவறு விடப்பட்டிருக்கிறது, எங்கே நான் சரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அடுத்த நாளைக்கு வரக்கூடியதாக இருக்குமே தவிர, மனதிலே நான் திட்டங்களை வைத்துக் கொண்டால், மனதிலே மாத்திரம் நாம் எண்ணங்களை கொண்டிருந்தால், அந்த செயல்பாடுகள் அந்த எண்ணங்கள் மூலமாக மட்டும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து அவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே முதன்மையானதுதான் 5 நேர தொழுகைகளையும் நான் ஜமாத்தோடு தொழ வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்ப நாட்களில் ஜமாத்துக்கு முந்தி அடித்துக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு எல்லோரும் வந்து விடுகிறோம். ஆனால் எங்களிடத்திலே அந்த பதிவு இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் எந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோமோ 5 நேர ஜமாத் தொழுகை லுஹர் அசர் மக்ரிப் இஷா சுபஹன்று அவற்றை நாங்கள் பதிவு செய்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் நான் சுபஹுடைய தொழுகைக்கு ஜமாத்துக்கு போயிருக்கிறேனா, இன்றைக்கு நான் லுஹருக்கு ஜமாத்துக்கு போயிருக்கிறேனா, நான் போகவில்லை என்றால் எனக்கான காரணம் என்ன, நான் தேடும் பொழுது நான் அந்த தவறை அடுத்த நாளைக்கு செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவன் பார்வையிடும் பொழுது அந்த முஹாசபத்து நஃப்ஸ், தான் செய்த வணக்கத்தை, தான் செய்த அமலை அவன் பார்வையிட்டு அதை சரிபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புத்தான் அவன் திட்டமிட்ட முறையிலே அதை செய்தால் மட்டும்தான் அதனால் முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நாளடைவில் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி கூட ஜமாத் தொழுகை விடப்பட்டு விடக்கூடியதை பார்க்கின்றோம். எனவே திட்டமிட்ட முறையிலே செய்வதாக இருந்தால், இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சில நேரங்களில் அதிகமானவர்கள் ஏனைய வேலை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதாலும் அசருடைய தொழுகை நேரத்திலே தூக்கம் போய்விடும். எனவே நாங்கள் எந்த நேரத்திலே எழும்புவது, எத்தனை மணிக்கு நாங்கள் எல்லாம் வைப்பது, எத்தனை மணிக்கு நாம் பள்ளிவாசலுக்கு செல்வது, இத்தனை மணிக்கு அசருடைய ஜமாத் என்றால் எத்தனை மணிக்கு நான் வீட்டில் இருந்து வெளியாகி சென்று விட வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜமாத்தோடு தொழுவதை மிக முக்கியமாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாம் இன்று சொல்லி நாங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ரமலானுக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயும் அந்த முறையிலே எங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகைகளும் ஆண்களை பொறுத்த மட்டில் ஜமாத்தோடு நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது விடயம்தான் நாங்கள் குர்ஆனுடைய மாதம் என்று இந்த மாதத்தை சொல்கிறோம். குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லி இந்த மாதத்திலே ஆரம்ப நாட்களிலே குர்ஆனை விரித்து ஓதுகிறோம். சில பேர் 5 ஜுதுகள் 6, 8, 10 இப்படி எண்ணிக்கை போட்டு குர்ஆனை ஓதுகிறார்கள். ஆனால் திட்டமிடப்படாத முறையிலே ஓதப்படுவதன் காரணமாக, ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத முறையிலே ஓதப்படுவதன் காரணமாக சாதாரணமான ஒரு தலைவலி வந்துவிட்டால் அவருக்கு அன்றைய நாளுடைய குர்ஆனை ஓதிக்கொள்ள முடிவதில்லை. எனவே அன்பான சகோதரர்களே, எழுத்து வடிவிலே நான் சுபஹுக்கு இத்தனை ஜுதுகள் ஓத வேண்டும், இத்தனை பக்கங்கள் அல்லது இத்தனை அளவு என்று நான் ஒரு அளவை குறிப்பிட்டு வைத்து, நான் இந்த நோன்பு முழுக்க எத்தனை குர்ஆன்களை முடிக்கப் போகிறேன், 3 குர்ஆனா, அப்படி என்றால் ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஜுது, ஒரு நாளைக்கு 3 ஜுதுகள் ஓத வேண்டும். அந்த 3 ஜுதுகளை எப்படி பிரிப்பது? நாம் பிரித்து எழுதி வைத்து, நான் லுஹருக்கு முன்னால் இத்தனை இவ்வளவு அளவு ஓத வேண்டும், இத்தனை பக்கங்கள் ஓத வேண்டும், நான் லுஹருக்கு பின்னால் இத்தனை பக்கங்கள், மறுபு நேரத்தில் இத்தனை பக்கங்கள், சுபஹுக்கு இப்படி நாங்கள் அதனை பிரித்து 3 ஜுதுகளை எந்த முறையில் ஓதுவதென்று நாங்கள் அதை பிரித்து வைத்து அவற்றை நாங்கள் எழுதி வைப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது எங்கே எனக்கு ஒரு ஜுது ஓத முடியாமல் போயிருக்கிறது, அதை நான் அடுத்த நாளைக்கு அதை ஓதி அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அடுத்த நாள் 4 ஜுதுகளாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு வரும். எப்பொழுது என்றால் அது எழுத்து வடிவத்தில் இருந்தால் பார்க்கின்ற பொழுதுதான் வரும். ஏதோ நாங்கள் நாளைக்கு ஓதுவோம் என்று நாங்கள் மனதிலே மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் நாளடைவில் சில பேர் சொல்கிறார்கள், குர்ஆன் நாங்கள் ரமலானுடைய மாத ஆரம்பத்திலே 3 ஜுதுகளை தொடங்கினோம், ஆனால் ரமலான் முடியும் பொழுது ஒரு குர்ஆனை கூட எங்களால் முடிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அந்த குர்ஆனை ஓதக்கூடிய முறை திட்டமிடப்படவில்லை, அதை வகுக்கப்படவில்லை, அதை எந்தெந்த நேரத்திலே எப்படி ஓத வேண்டும் என்று பிரித்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக அந்த குர்ஆனை சரியாக ஒழுங்காக
எத்தனை ஜுசுகளை ஓத வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ அந்த அளவை ஓதிக்கொள்ள முடியாமல் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் சாதாரணமான ஒன்றல்ல. பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், அதை ஓதுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅல் லிஅஸ்ஹாபி, குர்ஆன் உடையவர்களுக்கு, அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு சிபாரிசு செய்யக்கூடியதாக அந்த குர்ஆன் வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது கேட்பதற்கு சாதாரணமான விடயமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது கேட்பதற்கு சாதாரண செய்தி போன்று எங்களுக்கு தோன்றும். ஆனால் அன்றைய நாளைய மஹ்ஷரிலே, நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவதற்கு யாருக்கும் முடியாது என்று இருப்பார்கள். ஒவ்வொருவரும் நபிமார்களை போய் சொல்லுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே போய் கேட்பார்கள், எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிடுவார்கள், நான் அதாவது என் வாழ்க்கையிலே 3 பொய்களை சொல்லிவிட்டேன், எனவே அல்லாஹ் என்னோடு கோபித்துக் கொண்டிருப்பானோ தெரியாது, எனக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச முடியாது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் விலகிக் கொள்ளக்கூடிய நாள் தான் அந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே நாங்கள் ஓதின குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த மனிதன் குர்ஆனை அதிகமாக ஓதிருக்கிறான், இவனுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, இவனை சுத்தப்படுத்துவாயாக என்று கேட்டுவிட்டான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அதை ஒழுங்காக நாங்கள் ஓத வேண்டும் என்றால் எங்களிடத்திலே அதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறை, ஒவ்வொரு நேரத்திலேயும் எத்தனை நிமிடம் அல்லது எத்தனை ஜுது அல்லது எத்தனை பக்கங்கள் நான் ஓதப்போகிறேன் என்பதை எழுத்து மூலமாக நாங்கள் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் இரவிலே அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று சொன்னால், அந்த முறையிலே திட்டமிடுவோம் என்றால் தான் அந்த குர்ஆனை சரியாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை ஓதுவது என்பது பொதுவாக குர்ஆனை நாங்கள் ஜுதுவாக ஓத வேண்டுமே தவிர, எங்களுடைய பழக்கத்திலே இருக்கக்கூடிய சில பேர் குர்ஆனிலே ஒரு பகுதியை ஓதிவிடுகிறார்கள். சில ஆயத்துகளை மட்டும் மன்சில் போன்ற கிதாபுகளை வைத்துக்கொண்டு அவற்றை மட்டும் ஓதிக்கொண்டால் போதுமானது என்ற சில விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். யாரோ கற்பனை செய்த விளக்கங்களே தவிர மார்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது காலை பொழுதிலே நீங்கள் மன்சிலுடைய ஆயத்துகளை ஓதுமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரவில்லை. அதே போன்று சில சூறாக்களை ஒவ்வொரு நாளும் இரவிலேயும் யாசீன், அதே போன்று அர் ரஹ்மான், இப்படியான சூறாக்களை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஓதினால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான சிறப்பு சொல்லிய சூறாக்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறதே தவிர, நாங்கள் கற்பனையில் இருக்கின்ற பல சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் அதாவது லைஃபான பலவீனமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது எங்களுக்கு ஓதுவதற்காக வேண்டி மாத்திரமல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்டுக்கொண்டிருக்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் அவர்கள் ஆராய்ந்து பார்க்க கூடாதா, இந்த குர்ஆனை ஆராயக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வராமல் வேறு இடத்திலே வந்திருந்தால் பல்வேறு வித்தியாசங்களை பல்வேறு குழப்பங்களை அந்த குர்ஆனிலே கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனை நாங்கள் ஆராய வேண்டும் சகோதரர்களே. எப்படி ஆராய்வது? குர்ஆன் அரபு பாஷையிலே இருக்கிறது, அதை நாங்கள் ஆராய்வதென்றால் என்ன? எங்களால் முடிந்த முறையிலே ஆராய்வது. இன்றுதானே தமிழ் மொழியிலே, சிங்கள மொழியிலே, ஆங்கில மொழியிலே எங்களுக்கு எந்த பாஷை பரிச்சயமாக இருக்கிறதோ அந்த பாஷையிலே குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை நாங்கள் எப்பொழுதாவது எடுத்து இதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து பார்க்கின்றோமா? நேரம் இருக்கிறதா எங்களுக்கு? அன்பான சகோதரரை சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலானிலே ஒரு 10 நிமிடமோ ஒரு 15 நிமிடமோ குர்ஆனை வாசிப்பதற்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதற்கான அந்த உங்களுடைய திட்டமிடல் பதிவிலே அதை பதிந்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் லுஹருக்கு பின்னாலேயோ அல்லது அசருக்கு பின்னாலேயோ அல்லது வேறொரு நேரத்திலேயோ குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிப்பதற்காக வேண்டி ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அந்த நேரத்திலே குறிப்பிடப்பட்ட நேரத்திலே அதை எடுத்து வாசியுங்கள். ஒவ்வொரு நேரத்திலே வாசிக்க வேண்டும் என்று கற்பனை வைத்தால் அது வாசித்துப்பட மாட்டாது சகோதரர்களே. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா என்று ஆரம்பித்து
அதை வாசித்து முழு குர்ஆனையும் வாசித்து முடிப்பதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த ரமலானை அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த குர்ஆன் ஆராயப்பட வேண்டும், அதை விளங்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன் தஹ்கிரூன ஸலாத்துக்கும் மா ஸலாத்திஹிம், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் பின்னால் வருவார்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உங்களுடைய தொழுகைகளோடு அவர்களுடைய தொழுகையை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், உங்களுடைய தொழுகைகளை அற்பமாக கருதுவார்கள். சொல்கிறார்கள், உங்களுடைய நோன்போடு அவர்கள் பிடிக்கின்ற நோன்பை அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள், உங்களுடைய நோன்புகளை அற்பமாக கருதுவார்கள். இப்படி அமல்களை எல்லாம் உங்களுடைய அமல்களோடு அவர்களுடைய அமல்களை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அமல்களுக்கு, அதாவது உங்களுடைய அமல்களை விட அவர்களுடைய அமல்கள் தான் மேலானது கருதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வயக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிது ஹனாஜிரஹும் யம்ருகூன மினத்தீன் கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரமிய்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அந்த நிலைமையிலே வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய தொண்டை குழிகளை கூட அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன் தாண்டி செல்ல மாட்டாது என்று சொல்லிவிட்டு, வேட்டை பிராணியை விட்டும் ஒரு அம்பினால் ஏயப்படும் பொழுது அந்த வேட்டை பிராணியை கிழித்து கொண்டு எப்படி அந்த அம்பு வெளியே செல்கிறதோ அதே போன்று அவர்களை விட்டும் குர்ஆன் வெளியே சென்று விடும், மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சொல்லே, குர்ஆனை ஓதுவதை போன்று அந்த குர்ஆனை விளங்க வேண்டும். அதே போன்றுதான் அந்த குர்ஆனின் படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான், அதாவது அன்றாடம் நாங்கள் கியாமுல் லைல் இரவு தொழுகையை நாங்கள் பற்றி விளங்கி இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நாட்கள் நாங்கள் தொழுதுவிட்டு ஒதுங்கிடுவதல்ல, கியாமுல் லைலை முறையாக நாங்கள் அந்த ரமலான் முழுக்க நாங்கள் தொழக்கூடிய முறையிலே நேரங்களை அதற்கு ஏற்ற முறையில் ஆரம்பத்திலேயே இஷாவுடைய ஜமாத்துடைய நேரத்திலேயே நாங்கள் அதற்கு முன்னாலேயே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய முறையில் எங்களுடைய நேரங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு இஷாவுக்கு காமத்து சொல்லப்பட்டதற்கு பின்னால் எங்களுடைய வீடுகளில் இருந்து எழுந்து நாங்கள் வுளூ செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று, அதாவது 2-3 ரக்அத்துகள் கழிந்ததற்கு பின்னால் செல்லக்கூடிய முறையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகள் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். முக்கியமாக நாங்கள் அன்றாடம் பல்வேறு சுன்னத்துகளை தொழக்கூடிய 5 நேர தொழுகைகள் இருக்கின்றன. அந்த தொழுகைகளோடு ஒட்டிய சுன்னத்தான ராத்திபத்தான சுன்னத்துகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இந்த ரமலானிலேயாவது தொழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். 12 ரக்அத்துகள் தொழுதுவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், அவருக்காக வேண்டி சூழத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னால் சாதாரண சோதர்களே. எனவே எங்களுடைய பணக்க வழக்கத்திலே இந்த முறை, அதாவது ஒரு திட்டமிட்ட முறையிலே இவற்றை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நாம் 12 ரக்அத்துகள் தொழுதிருக்கிறேனா என்று இரவிலே நான், அதாவது என்னுடைய பேப்பரை எடுத்து பார்க்கின்ற பொழுது நான் எங்கே தவறவிட்டேன், எந்த தொழுகையிலே நாங்கள் சுன்னத்தை விட்டிருக்கிறேன் என்பதை பார்க்கின்ற பொழுது அடுத்த நாளைக்கு அதை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சோலே, இப்படியான முறையிலே இந்த ரமலானை நாங்கள் கழிப்போம் என்றால் திட்டமிட்டபடி நெறிப்படுத்திய முறையில் ஒழுங்குபடுத்திய முறையில் ஒவ்வொரு நாள் வணக்கங்களையும் நான் எழுதி வைத்து ஒழுங்குபடுத்தினால் அதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதனை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அதாவது உணர்வையும் ஆசையும் ஆதரவையும் எங்க தருவான். அந்த முறையில் செயலாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு வரல்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இன்னும் பல வணக்க வழிபாடுகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை முறை ரசூலுல்லாஹி மீது ஸலவாத்து சொல்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நான் ரசூலுல்லாஹி மீது எத்தனை முறைகள் ஸலவாத்து சொல்ல வேண்டும்? அது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் ரசூலுல்லாஹ், அதாவது என் மீது ஒரு ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் 10 முறைகள் ஸலவாத்து சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எங்களுடைய திட்டமிடல் அந்த முறையிலே ஒவ்வொரு நாளும் நான் சுபஹுக்கு பின்னால் அல்லது அசருக்கு பின்னால், அதாவது எத்தனை முறைகள் எங்களுக்கு ஸலவாத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸலவாத்துகளை பதிந்து வைத்து ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் சில வணக்க வழிபாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அவற்றை செய்வதில்லை.
ஏதோ தானோ என்று நாங்கள் விட்டு விடுகிறோம். காலை மாலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காகவே ஓதியிருக்கிறார்கள். நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுதுவிட்டு பல நிமிடங்கள் அங்கே பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்து அதுக்காரர்களை ஓதிவிட்டு சில சந்தர்ப்பங்களிலே சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு தான் வீட்டுக்கு செல்வார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. அன்பார்ந்த சொல்ல காலையிலேயும் மாலையிலேயும் ஓதப்படுகின்ற அதுக்கார்கள், தூங்கப் போகின்ற நேரத்தில் ஓதப்படுகின்ற அதுக்கார்கள், இவையெல்லாம் எங்களுக்கு உலகத்திலேயும் பாதுகாப்பாக இருக்கிறது, நாளைய மறுமையிலேயும் நன்மையை ஈட்டு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சையதுல் இஸ்திஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்பை சொன்னார்கள். யாரெல்லாம் சையதுல் இஸ்திஃபார் என்று சொல்கின்ற அந்த இஸ்திஃபாரை ஓதுகின்றாரோ அதை நம்பிக்கை வைத்து அதை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா அதற்குரிய சிறப்பை தருவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு ஓதுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அப்படி ஓதிய ஒருவர் பகல் நேரத்திலே காலை பொழுதிலே அவர் மறந்து விட்டால் அதாவது அவர் ஓதியவர் காலையிலே ஓதிருக்கிறார், மாலையாவதற்கு முன்னால் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அதே போன்று மாலையிலே ஓதிருக்கிறார், அடுத்த நாள் காலையாவதற்கு முன்னால் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சிறப்பை சொல்லவில்லை. ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மனிதர் அப்படி ஓதினவர் அவர் சூனவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சொல்ல இப்படியான விடயங்கள் அன்றாடம் எங்களிடத்திலே வர வேண்டும். எனவே இவற்றை நாங்கள் ஒழுங்காக செய்து கொள்ள வேண்டும். அன்பான சொல்ல நாங்கள் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் சரி, எவ்வளவுதான் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருந்து அதற்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே அதற்கான சில விடயங்களை எழுதி வைத்து நாங்கள் அன்றாடம் பார்த்தாலும் கூட எங்களை ஷைத்தான் பல வழிகளை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். எங்களை பிடிப்பதற்காக, எங்களுடைய சிந்தனைகளை இழக்குவதற்காக, எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே குறையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளை கையிலே வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுது ரமலான் உதயமாகுமோ அந்த நேரத்திலே ஷைத்தான்களை நெருங்கி வந்து விடுகிறான். எந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் தான் விலங்கிடப்படுவார்கள். எனவே தவறான விடயங்களை செய்ய தூண்டக்கூடிய ஷைத்தான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களிடத்திலே அதாவது எங்களுடைய உலக வாழ்க்கை இன்றி பல்வேறு துறைகளிலே ஈடுபாடுள்ள முறையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஃபேஸ்புக் விட்டால் அதை விட முடியாது, எங்களுக்கு யூடியூப் பார்க்காமல் இருக்க முடியாது, எங்களுக்கு டிவி சேனல்களை பார்க்காமல் இருக்க முடியாது. இப்படி பல்வேறு இப்படியான வலைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. போதா குறைக்கு இந்த ரமலான் முழுக்க நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எங்களுடைய சிந்தனைகளை வீணடிக்கக்கூடிய முறையிலே அதாவது ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி என்று சொல்லி ஒரு விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, யார் யாரோ அதற்காக விளையாடுகிறார்கள். அவர்கள் உலகத்திலேயாவது பல கோடிகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இரவிரவுலே அந்த போட்டி நடக்கின்ற நேரங்களிலே பாகிஸ்தானா, ஸ்ரீலங்காவா, இந்தியாவா யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி பல மணி நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாலிபர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு தொழுகையை பற்றிய சிந்தனை கிடையாது, எதை பற்றியும் சிந்தனை கிடையாது. அதை பார்க்க வேண்டும், யார் விளையாடுகிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி அங்கே அவர்கள் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த லாபமும் இல்லை. இந்த ரமலானிலே நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்களே, யாருக்கெல்லாம் நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பேரு கிடைக்கவில்லையோ அவர் அனைத்து நன்மைகளையும் இழந்தவரை போன்றவர் ஆவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான தவறான வழிகளை தவிர்த்து நாங்கள் திட்டமிட்ட முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானின் மூலமாக எந்த சிறப்பை, எந்த வெகுமதியை எங்களுக்கு உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் வாக்களித்திருக்கிறானோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான பாக்கியத்தை தருவானாக. பெற்றோர் இஸ்லாமுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வானாக. இஸ்லாத்தை முஸ்லிமை பாதுகாப்பாயாக. அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வலில் முஸ்லிமீன் அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.